வணக்கம். இன்னைக்கு நம்மள பல பேரை சந்திக்கிற ஒரு பெரிய பிரச்சனை மனக்கவலை இல்லையா? அந்த ஒரு விதமான பாரமான உணர்விலிருந்து வெளியே வந்து உண்மையான ஒரு அமைதியை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்பிக்கை அடிப்படையில ஒரு வழி இருக்கு. வாங்க அது என்னன்னு பார்க்கலாம். இந்த உணர்வு உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச ஒண்ணா இருக்கலாம். கவலைங்கிறது வெறும் மனசுல வர்ற ஒரு எண்ணம் மட்டும் இல்ல. அது நம்ம உடம்பையே பாதிச்சு சில சமயம் ஒண்ணுமே செய்ய முடியாத அளவுக்கு நம்மள முடக்கி போட்டுரும். இந்த வார்த்தைகள் அந்த தீவிரமான நிலையை எவ்வளோ கரெக்டா சொல்லுது பாருங்களேன். ஆனா ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி ஒரு சவாலான உணர்வுல நாம மூழ்கி போக வேண்டிய அவசியமே இல்ல. இதுல இருந்து வெளியே வரத்துக்கு ஒரு வழி இருக்கு. வேதாகம கொள்கைகள்ல இருந்து எடுக்கப்பட்ட ஒரு தெளிவான 3 படி வழிகாட்டி மூலியமா நாம அமைதிக்கான ஒரு பாதையை கண்டுபிடிக்க முடியும். வாங்க அந்த பயணத்தை நாம இப்ப ஆரம்பிக்கலாம். சரி, முதல் படி. இது உங்களுக்கு கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கலாம். ஏன்னா நம்ம நேரா மனசுக்கோ ஆன்மாவுக்கோ போகல. முதல்ல நம்மளோட ரொம்ப அடிப்படையான உடல் தேவைகள்ல இருந்து தான் ஆரம்பிக்க போறோம். வேதாகமத்துல எலியான ஒரு தீர்க்கதரிசி இருந்தாரு. அவரோட கதையை கொஞ்சம் எடுத்து பாப்போமே. அவர் மனசளவுல ரொம்ப உடைஞ்சு போய் தான் உயிரை போகணும்னு ஆசைப்பட்டப்போ கடவுளோட முதல் பதில் என்னவா இருந்துச்சு தெரியுமா? அது ஒரு பெரிய உபதேசமோ அறிவுரையோ கிடையாது. இதுலதாங்க ஒரு ரொம்ப முக்கியமான பாடம் இருக்கு. கடவுள் எலியாவோட மனவேதனைய பார்த்ததும் முதல்ல அவரோட உடல் தேவைகளை தான் பூர்த்தி செஞ்சாரு. சாப்பாடும் தூக்கமும் தான் முதல் மருந்தா இருந்துச்சு. இது நமக்கு ஒரு பெரிய ஞாபகப்படுத்தல். நம்ம உடம்புக்கு ஏன் இவ்ளோ முக்கியத்துவம்? ஏன்னா நம்ம உடலை பாத்துக்கிறதே ஒரு ஆன்மீகமான செயல்தான். வேதாகமத்தின்படி நம்ம உடம்பு பரிசுத்த ஆவி தங்குற ஒரு கோயில். அப்போ அந்த கோயிலை நல்லபடியா பாத்துக்கிறது மன அழுத்தத்துக்கு எதிரான நம்மளோட முதல் பாதுகாப்பு நடவடிக்கை இல்லையா? இதோ நீங்க உடனே செய்யக்கூடிய சில சிம்பிளான ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான வழிகள். சில சமயம் ஒரு நல்ல சாப்பாடு இல்லைன்னா ஒரு நிதானமான வாக்கிங் கூட நம்ம மனநிலையை மாத்துறதுக்கு தேவையான அந்த முதல் ஸ்டெப்பா இருக்கலாம். இத சாதாரணமா நினைச்சிடாதீங்க. ஆனா ஒரு முக்கியமான எச்சரிக்கை. உண்மையான ஓய்வுனா நம்ம மனசும் அமைதியா இருக்கணும். உடம்புக்கு ரெஸ்ட் கொடுக்கறேன்னு சொல்லிட்டு மனசு ரொம்ப சோர்வாக்குற சோஷியல் மீடியாவிலயோ இல்ல மணிக்கணக்கா டிவி பாக்குறதுலயோ மூழ்கிடாதீங்க. அது உண்மையான ஓய்வு கிடையாது. சரி, உடம்புக்கு ரெஸ்ட் கொடுத்தாச்சு. அடுத்ததா நம்ம மனசுக்கு வருவோம். இதுதான் 2வது படி. வேதாகமத்துல இருக்கிற இந்த ஒரு பகுதி கவலைக்கு ஒரு நேரடியான பதில, ரொம்ப தெளிவான ஒரு தீர்வு கொடுக்குது. இது வெறும் ஒரு கட்டளை மட்டும் இல்ல, கவலைய சமாதானமா மாத்துறதுக்கான ஒரு ஃபார்முலா மாதிரி. இங்கதான் ஒரு ஆச்சரியமான மாற்றம் நடக்குது. கவலையான மனசுக்கும் ஜெபத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. கவலை வந்து ஏன் எப்படின்னு கேள்விகளை கேட்டு நம்மள அழுத்துது. ஆனா ஜெபம் அப்படி இல்ல. அது நன்றி உணர்வோட ஆரம்பிச்சு தேவைகளை முன்னாடி வைக்குது. இது கவலைக்கு நம்ம பதில் சொல்றதில்ல, நாமளா ஒரு ஆக்கப்பூர்வமான செயல் செய்யறோம். அப்போ அந்த பவர்ஃபுல்லான வசனத்தை நாம இப்படி ஒரு 4 ஸ்டெப்பா பிரிச்சுக்கலாம். முதல்ல கவலைப்படாம ஜெபம் பண்ணுங்க. 2வது நன்றியோட ஆரம்பிங்க. 3வது உங்க கோரிக்கைகளை தெளிவா சொல்லுங்க. 4வதா எல்லா அறிவையும் தாண்டின ஒரு அமைதியை நீங்க பெற்றுக்குவீங்க. ஆமாங்க, இதுல முக்கியமான விஷயமே நன்றி உணர்வு தான். நம்ம கிட்ட இல்லாதத பத்தி யோசிக்கிறத விட்டுட்டு இருக்கிற விஷயத்துக்கு நன்றி சொல்ல ஆரம்பிக்கும் போதே நம்ம மனசோட ஃபோக்கஸ் அப்படியே மாறுது. இது கவலையிலிருந்து சமாதானத்துக்கு போறதுக்கான ஒரு முக்கியமான முதல் படி. இப்ப நாம கடைசி ஆனா ரொம்ப ஆழமான ஒரு படிக்கு வரும். இது நம்ம உடம்பையும் மனசையும் தாண்டி நம்மளோட மையப்பகுதியான ஆத்மா மேல கவனம் செலுத்துது. நம்மளோட நம்பிக்கைகள், மதிப்புகள், நம்மளோட நித்திய தொடர்பு எல்லாமே இங்கதான் இருக்கு. பிலிப்பியர் புத்தகம் நம்ம மனசை எதால நிரப்பணும்னு ஒரு சூப்பரான லிஸ்ட் கொடுக்குது. இதெல்லாம் வெறும் பாசிட்டிவ் திங்கிங் மட்டும் இல்ல, நம்ம ஆத்மாவை பலப்படுத்தக்கூடிய உண்மைகள். இந்த லிஸ்ட்ல இருக்கிற எல்லாமே ரொம்ப நல்லதுதான். ஆனா இது எல்லாத்தையும் விட மேலான, நம்ம யோசிக்கிறதுக்கு ரொம்பவே தகுதியான ஒரு விஷயம் எதுவா இருக்க முடியும்? பதில் நம்மளோட ரட்சிப்பு. வேதாகமம் இத ரட்சிப்பின் தலைக்கவசம்னு சொல்லுது. ஏன்னா நம்மளோட நித்திய பாதுகாப்பு உறுதியாயிடுச்சுன்னு நாம நினைக்கும் போது இந்த உலகத்தோட தற்காலிக கவலைகள் எல்லாம் ரொம்ப சின்னதா தெரிய ஆரம்பிக்கும். அது நம்ம மனசுக்கு ஒரு உண்மையான பாதுகாப்பு கவசம் மாதிரி. சரி, நாம இப்ப பார்த்த இந்த 3 படிகளையும் ஒன்னா சேர்த்து ஒரு முழுமையான வழியா பார்க்கலாம். அப்போ உங்க சமாதானத்துக்கான பாதை இதுதான். 1, உங்க உடம்ப கவனிங்க. 2, உங்க மனச ஜெபத்துல ஒருமுகப்படுத்துங்க. 3, உங்க ஆத்மாவை நித்திய உண்மைகள்ல பத்திரப்படுத்துங்க. இந்த 3ம் ஒன்னா சேரும்போதுதான் உண்மையான ஓய்வு நமக்கு கிடைக்கும். இந்த உரையாடலை முடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த கேள்வியை உங்ககிட்டயே கேக்குறேன்.
கடவுளோட சமாதானம் நம்ம அறிவுக்கு அப்பாற்பட்டதுன்னா அத உங்க வாழ்க்கையில இன்னிக்கே கொண்டு வர நீங்க தியானிக்க போற அந்த ஒரு உண்மையான புகழ்ச்சியான விஷயம் அது என்ன?